சின்ன மருமகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சேதுவும், தமிழ் செல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா பிரச்சாரம் பண்ண ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா, சேது கைய தூக்கி, அது மட்டும் இல்லாம சேதுக்கு ஒரு டான்ஸ் ஆடி, அந்த மாரி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் வருது. அதுக்கு ஏத்த மாரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா, சேதுவ ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி வந்து இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து, "செல்லப்பா, என்ன மன்னிச்சிடு செல்லப்பா. அவன் கால்ல கூட விழுந்துறேன். என் மக மாரி அவ. ஆனா அவ வாழ்க்கைய வந்து நான் இப்படி ஆக்கிட்டேனே. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் குடி போதையில இருந்தேன். அதனால வந்து அந்த கோவத்துல வந்து நான் பேசிட்டேன். அது பேசுனதுக்கு காரணம் எல்லாமே அந்த போஸு பையன் தான். அவன் தான் என்ன வந்து என்னென்னவோ பேசி ஏத்தி விட்டுட்டான். அந்த டைம்ல நான் வந்து பேசவும் தான் நான் அந்த மாரிலாம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் காலையில எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது நான் இப்படிலாம் பேசிக்கிறேன். ரொம்ப தப்பா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி போதை தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்தது. "என்ன மன்னிச்சிடு செல்லப்பா பங்காளி" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா அவர் கால்ல விழுறாரு. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லப்பாவோட அம்மா வந்துட்டு "நீ போதையில பண்ண விஷயம்லாம் வந்து இப்போ சரியாயிடுச்சு. ஆனா, இப்போ வந்து அவளுக்கு வந்து உண்மை தெரியணுமே அவங்க வீட்ல. அது வந்து இப்போ வரைக்கும் தெரியலையே. அதுக்கு என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே தமிழ் செல்வி அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏங்க இவன தான் ஏங்க வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவன் கால்ல விழுந்தா மட்டும் விட்டுருவோமா? இவன் பண்ண வேலைக்கு தான் நம்ம பொண்ணு வந்து இங்க அந்த வீட்ல வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா. இவனெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து "அம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ம்மா. அன்றைக்கி வந்து போதையில வந்து பேசிட்டேன். என்ன அன்றைக்கி வந்து அந்த போஸு பையன் தான் வந்து அந்த அளவுக்கு பேசி என் மைண்டை வந்து மாற்றிட்டான். அந்த கோவத்துல வந்து அன்றைக்கி கல்யாணம் நேரத்துல நான் அப்படி பேசிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே செல்லப்பா வந்து "சரிங்க, நீங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ தமிழும் செய்து வந்து தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கருப்பு வந்து ஒரு ஃபோன் வருது. கருப்பு வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்றாரு. சன்னாசி வந்து சொல்றாரு, "இந்த மாரி பிரச்சாரம் டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து பிரச்சாரத்த வந்து நிறுத்திடுங்க" அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி பிரச்சாரம் நின்றுச்சு. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அந்த டைம் சேது வந்து தமிழ பார்த்து கேட்குறாரு, "நீ என்ன புள்ள என்ன கை தொட்டு பேசிட்டு இருக்க, மாமான்ற அது இது பேசிட்டு இருக்க. உன்னால தான் வந்து எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு பேரு, எங்க அப்பாவுக்கும் வந்து இவ்வளோ பெரிய கெட்ட பேரு. எனக்கு உன் மேல கோவம்லாம் ஒன்றும் போல. இதெல்லாம் வச்சு நீ வந்து ரொம்ப என்ட்ட ஏறி ஏறி பேசி நிற்காத." அப்படிங்கிற மாரி சேது வந்து கோவமா தமிழ் செல்விட்ட பேசுறாரு. உடனே அதை பார்த்தோன்னே தமிழ் செல்வி முகமே மாறிடுது. கருப்பும் வந்துட்டு, "என்ன மாப்பிள்ள இப்படி பேசுற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஐயோ மாமா, நீ என்ன ஐஸ்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சேது வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சேது வந்து "மாமா நான் கிளம்பி தனியா போறேன். நீ வந்து பார்த்து என்னான்னு கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தனியா கிளம்பி இறங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆஃபீஸ்ல வந்து கட்சி மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ராஜாங்கமும், சன்னாசியும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து அமைச்சரும் வந்து ராஜாங்கத்து கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ராஜாங்கத்திட்ட அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, "உங்க மருமகள் வந்து கலக்கிட்டாங்க. இன்னைக்கு நடந்த பிரச்சாரத்த நம்ம கட்சியில வந்து அவன் மருமக பேசுனது, அது மட்டும் இல்லாம அவன் மருமக பேசும்போது வந்து மக்கள் ஆதரவு தந்தது, அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருந்தது. அவங்க தான் வந்து இன்னைக்கான ஸ்டார் என்று சொல்லலாம்." அப்படிங்கிற அமைச்சர் வந்து தமிழ் செல்விய வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கான் ராஜாங்கத்துக்கிட்ட. உடனே ராஜாங்கம் வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காரு. கூடவே வந்து ஈஸ்வரி வந்து கோவத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. "என்ன இந்த அமைச்சர் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு நம்ம வீட்டு காவல பத்தி." தாமரை வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் சேது வந்துட்டு சந்தோஷமா இருக்காரு. "இப்படிலாம் பேசியிருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சேதுக்கு வந்து தமிழ் மேல இருக்க கோவம் வந்து இன்னும் போல அப்படிங்கிறத தமிழ்கிட்டயே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வந்து ராஜாங்கத்துக்கு வந்து நம்ம கட்சி மோதிர சின்னத்துக்கு வந்து வாக்களிக்க போகும்போது வந்து எப்பயுமே வந்து தமிழ வந்து பிரச்சாரம் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு நான் முதல்வரே வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு. அப்படிங்குமே அமைச்சர் வந்து ராஜாங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது ராஜாங்கம் வந்து "சரிங்க அமைச்சர்" அப்படிங்கும்போது தலையாட்டின்னு இருக்காரு. அமைச்சர் வந்து திரும்ப திரும்ப வந்து சேதியும் வந்து கூட சேர்த்து தமிழ் சொல்லி கூட வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு ராஜாங்கத்திடம். ராஜாங்கத்திட்ட அப்புறம் வந்து சொல்றான், "இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் ஓட்டிங் நடக்க போகுது. ஊருக்குள்ள நடக்கிற ஓட்டிங் பிரச்சனையில் வந்து யாரும் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வந்து ராஜாங்கம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும்." அப்படிங்கிற அமைச்சர் சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம் வந்து சேது வந்து கூப்பிட்றாரு. சேது கூப்பிட்ட உடனே சேது வந்து சந்தோஷம் அடக்க முடியல. இவ்வளோ நாளாக கோவமா இருந்த நம்ம அப்பா வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி சேது வந்து சந்தோஷமாக கிளம்பி வர்றாரு அறக்க பிறகு ஆச்சுன்னு. அவர் வந்தவுடனே சேது "ஒன்றும் கூப்பிடல, போஸை கூப்பிடுங்க" அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து அரை வர ஓடி போய் போஸை கூப்பிட்றோம். போஸ் வந்து டக்குன்னு நிற்கிறார் வந்து. இந்த மாதிரி "போஸ், நீ தான் வந்து ஊருக்குள்ள இதெல்லாம் பார்த்துக்கணும். பத்திரமா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல்" அப்படிங்கிற மாதிரி போஸ் கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சேதுக்கு முகமே மாறி இது சோகமாக வந்து ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "இது உனக்கு வேணும்டா, நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கூப்பிட்றாரு அப்படிங்கிற ஓடி வந்தல்ல, என் மகன் தான் வந்து இது மாதிரி ராஜாங்கத்துக்கு எல்லாமே" அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே அமைச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏன் ராஜாங்கம் சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்க சொல்லல, உங்கள் மகன் தானே அவன்" அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ராஜாக்கிட்ட சொல்கிறாரு.
இல்லை அதை விட பார்த்தா போஸ் நல்லா பண்ணுவான், போஸ் நல்லா பார்த்துப்பான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அமைச்சர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா போஸை வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து பார்த்தா அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து இந்த ஈஸ்வரி வந்து பார்த்தா சந்தோஷம் அடக்க முடியல. ராஜாங்கத்துக்கு அடுத்து வந்து நம்ம பையன் தான் வந்து வரப்போகிறான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா போஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் வந்து இந்த சைடு வந்து பார்த்தா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தா தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்காங்க. இந்த மாதிரி சேது கூப்பிட்டு எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்தா அவரு கொடுக்கலையே அப்படி மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தமிழ் வந்து பார்த்தா வசந்திக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்னக்கா இப்படி ஆயிடுச்சாக்கா, அவர் கூப்பிட்டுட்டு இப்படி வந்து பார்த்தா அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த சைடு வந்து பார்த்தா சாவித்திரி அது மட்டும் இல்லாமல் தாமரை வந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழை வந்து பார்த்தா நம்ம மருந்து ஊற்றமே அது வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகலையே, ஒருவேளை இவங்க ஹாஸ்பிட்டலாக கூட்டு போயிட்டு எதுவுமே இல்லை சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்களா, இல்லைன்னா வெளியே காட்டிக்காமல் இருக்காங்களா? இவ்வளோ சாதாரணமாக தமிழ் வந்து பார்த்தா வெளியே சுற்றிட்டு இருக்கா, அந்த மருந்து வந்து பார்த்தா வேலை செய்யவே இல்லையா? அதுக்கப்புறம் தாமரை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தா வாங்கி கொடுத்த மருந்து நான் கலந்து கொடுத்தேன், நான் வந்துட்டு பார்த்தா வேறு எந்த மருந்து கலகலை அப்படின்னு சாவித்திரிகிட்ட தாமரை சொல்கிறாங்க. உடனே தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பி போகலாம், தமிழ் என்ன தான் பண்ணுறா அவள், எப்படி அவளுக்கு இதுவே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க கிளம்பி போகிறாங்க அந்த டைமில் தமிழை பார்க்கறதுக்காக. உடனே சாவித்திரி வந்து பார்த்தா தமிழை பார்த்து கேட்குறாங்க, இப்போ உடம்பு எப்படி தமிழ் இருக்குது, நேற்று நைட்டு வந்து பார்த்தா சேதுக்கிட்ட உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படி சொன்னியாமே, ஹாஸ்பிட்டல் எதனா இன்றைக்கி போனீங்களா அப்படி சொல்லிட்டு மறைமுகமாக வந்து பார்த்தா சாவித்திரி வந்து பார்த்தா தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உடனே தமிழ் வந்து பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் வந்து நேற்று நைட்டு வந்து பார்த்தோன்னா மாத்திரை சாப்பிட கூட இல்லை, நேற்று நைட்டு எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தா சாவித்திரிட்டு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி வந்து பார்த்தா ஷாக் ஆகிடுது. என்ன இவளுக்கு நம்ம தானே அந்த கஷாயத்தை கொடுத்தோம், அந்த கஷாயத்தில் வந்து மருந்துகள் தான் கொடுத்தோம், இவளுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற சாவித்திரி ஒரு சீரை வந்து புலம்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சேது வந்து மாடி நின்று வேறு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாவித்திரி வந்து தாமரையும் தமிழ்கிட்ட பேசிட்டு இருந்தப்பா சேது வந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன இவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் வந்து தமிழை பேசிகிட்டே இருக்கும்போது மைக்கை போட்டு விழுந்துடுறாங்க சாவித்திரிக்கிட்ட. சாவித்திரி பக்கத்தில் இருக்கும்போது உடனே சாவித்திரிக்கு வந்து படப்பாட்டம் ஆயிடுது. என்ன தாமரை இது இப்போ வந்து மைக்கை போட்டு விழுறா அப்படிங்கிற மாதிரி. மேலே இந்த சேது வந்து தமிழ் அப்படி சொல்லிட்டு வந்து கத்தினி கீழே இறங்கி ஓடி வர்றாரு. கீழே இறங்கி ஓடி வரையும் வந்தோம்னா தமிழை வந்து கருப்பை வந்து கூப்பிட்றாரு சேது. உடனே கருப்பு வந்து தண்ணி எடுத்து வந்து மூடி தெளிக்கிறாங்க. ஆனால் தமிழ் வந்து எழுந்துக்கவே இல்லை. உடனே வந்து சேது வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க தமிழை வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் வச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. உடனே கருப்பு வந்து சொல்கிறார், என்னம்மா போல ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. மாமா நான் மேலே நின்று மாமா இங்கே சாவித்திரியாத்தையும் ஏதோ தாமரை வந்து பேசியிருந்தாங்க தமிழ்கிட்ட. அந்த டைம் தமிழ் வந்து டக்குனு வந்து வாங்கி போட்டு விழுந்துச்சு அப்படிங்கும்போது சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது வீட்டிலேருந்து, அவன் அம்மா கிட்டேருந்து. என்னப்பா சேது என்னாச்சு தமிழுக்கு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சாவித்திரி. அப்படி சொன்னானே தெரியலம்மா மைக்கை போட்டு விழுந்துட்டா சேது, இவ தமிழ் அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கிளம்பி வரட்டுமா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா வேணாம், அதை டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துருப்பா இந்த சைடு வந்து சாவித்திரி வந்து கேட்குறாங்க என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து சேதுவோட அம்மா வந்து சாவித்திரியை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துருப்பா இந்த விஷயம் வந்து அமைச்சருக்கு தெரிய வருது, ராஜாங்கத்துக்கு தெரிய வருது. உடனே ராஜாங்கம் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சேதுவோட அவங்க அம்மாகிட்ட வந்து கேட்குறாரு. அவன் வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் வந்து திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாலாம், அதனால் வந்து சேது தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்க்கிறான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு வந்து கால் வருது. என்ன ராஜாங்கம், அமைச்சர்கிட்டேருந்து கால் வருது. என்ன ராஜாவும் மருமகள் சின்ன மருமகள் தான் ஏதோ ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அமைச்சர், இந்த மாதிரி உடல்நிலை வந்து சரியில்லை, அதனால் வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படிங்கிற ராஜாங்கம் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அமைச்சர். அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் வந்து என்னென்ன பார்த்துட்டு சொல்லு ராஜாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமைச்சர் ராஜாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரிங்க அமைச்சர் நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ராஜாங்க கால் வச்சுட்டாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரி ரொம்ப பயமாயிடுது, தாமரைக்கும் சாவித்திரிக்கும். இது என்னன்னா அது நம்ம போய் பேச போவோம், இவ வந்து மயக்க போட்டு வந்துட்டாலே. இப்போ வந்து நம்ம பேச போய் தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். இவர் தமிழுக்கு வந்து டவுட் ஆகிருக்குமே, நம்ம மருந்து தான் வந்து ஏதோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தமிழ் ஏன்ச்சா அப்படின்னா நம்மளை வந்து சொல்லிட்டு அப்படின்னா நம்மளை வந்து இந்த வீட்டில் வந்து துரத்தி விட்டுருவாங்களே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சாவித்திரி தாமரை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி வந்து சாவித்திரியை கேட்குறாங்க, என்ன சாவித்திரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லைக்கா நம்ம காலைல மருந்து கொடுத்தாலும் அதுதாக்கா வேலை செஞ்சுக்குது, இப்போது இவ்வளோ காலையில் வந்து இதுமாதிரி சேம் நைட்டில் வந்து வேலை செஞ்சுது அப்படிங்கிற சாவித்திரி வந்து ஈஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வந்து சேதுக்கு வந்து டாக்டர் வந்து வெளியே வராங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி வந்து அவங்க எதனா கஷாயம் குடித்தாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கஷாயம் தான் வந்து இவங்க வந்து மயக்க போட விழ வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சேதுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சேது வந்து வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தமிழுக்கு எதனா கஷாயம் கொடுத்தீங்கன்னா காலையில் அப்படிங்கிற மாதிரி.
அதுக்கு அப்பா தான் வந்து இப்போ சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் தான் கொடுத்தேன் கஷாயம், அவளுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை நீ சொன்னல, அதனால் நான் நைட்டு காலையிலே ரெடி பண்ணி கொடுத்தேன் கஷாயம் அப்படிமே அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் வயித்துல வந்து இப்போ அந்த கஷாயம் குடிச்சிருக்காங்க, காலையிலேருந்து அவன் சாப்பிடவும் இல்லை, அதுதான் வந்து இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம் வர காரணமாக இருக்குது அப்படிமே டாக்டர் வந்து இப்போ சேதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேது வந்து இப்போ எப்படி இருக்காங்க டாக்டர் அப்படி கேட்கவும், இப்போ நல்லா தான் இருக்காங்க, இன்னும் கண்ணு மொழிக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சேதும் கருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து போகிறாங்க, தமிழ் அட்மிட் பண்ணியிருக்க ரூமில் போயிட்டு வந்து தமிழ் வந்து சேது பார்த்துட்ருக்காரு. கருப்புக்கு வந்து பார்த்தா சேதுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீ பேசு மாப்பிள்ளை ஏஞ்சிப்பா அப்படிங்கிற மாதிரி. உடனே சேது வந்து தமிழோட கையை வச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இன்னும் தமிழ் வந்து ஏஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு கூடுவோம் தமிழ் வந்து டக்குன்னு ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சிட்டு என்னாச்சுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை உனக்கு எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு மயக்கம் வந்துருக்கு, காலையில் எதுவும் சாப்பிடலையாமே நீ அப்படிங்கும்போது சேது வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கருப்பு வந்து அதுக்கு திட்டுறாரு, நீ ஏமா காலைல சாப்பிடாம இருந்தால் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, பிரச்சாரம் காலைல சாப்பிடாம பண்ண வந்தாலும் உனக்கு இந்த நிலைமை வந்துருக்கு அப்படிங்கிறது கருப்பு வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து சேது வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி தமிழ் வந்து காலையில் சாப்பிடாம வந்து வயிற்றுலேயே வந்து இது குடிச்சிருக்கா, கஷாயத்தை குடிச்சிருக்கா வெறும் வயிற்றுல, அதனால தான் வந்து இப்படி ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கிற சேது வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து ராஜாங்கத்துக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் வந்து காலையில் சாப்பிடாம வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கா, அந்த டயர்ட்லாம் வந்து ஒரு மயக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற டாக்டர் சொல்கிறாங்களாம் அப்படிங்கும்போதுனா ராஜாங்கத்திட்ட வந்து சேது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் இங்கே உடனே சாவித்திரியும் தாமரைக்கும் என்னங்க இது, நம்ம மாத்திரை நம்ம மருந்து தான் கலந்து ஒருத்தனா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதா மயக்கம் வந்திருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சாவித்திரி தாமரை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ராஜாவை வந்து உடனே அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அமைச்சர் ஒன்றும் இல்லை அமைச்சரே, காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வந்திருக்காங்க பொழுது, அதனால் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மயக்கம் விழுந்திருக்காங்க. உடனே அமைச்சரும் வந்து என்ன ராஜாவும் இதாக பார்க்கறது இல்லையா, உங்கள் சின்ன மருவ பண்ண பிரச்சாரத்தால் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரோடு நம்ம மோதிரிச்சினது அப்படின்னா அவ்வளோ ஆதரவு தராங்க மக்களுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லிட்டு ராஜாங்க வச்சுறாரு. சரிங்க அமைச்சர் சொல்ல ராஜாங்கமும் வச்சுறாரு காலை. இப்போ எல்லாமே வந்து தமிழ் வந்து எல்லாமே கிளியர் ஆகிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து சாவித்திரி தாமரை கொடுத்த மருந்து வந்து தமிழுக்கு வந்து வேலை செய்யுமா செய்யாது அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.